ஹாய் டுடே நம்ம ஆரே கிளாஸோட 15th கிளாஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் இப்போ தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ் நிறையா போயிடுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. நான் லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட கிளாஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் ஆரே கிளாஸும் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு நம்ம சேனலில். மறக்காமல் இந்த கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளேக்கு தெரிய என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்காகவே ரன் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லைங்க, என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் டிடி குயின் ஃபேஷன் சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு எப்போ போல் லைன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் நல்லா இது வாட்ச் பண்ணிக்கோங்க. லைன்ஸ் ட்ராப் பண்ணி இந்த மாதிரி கர்வ்ஸ் லைன், அதாவது வளைவாக இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. வளைவாக இருக்கணும், கர்வ்ஸ் இருக்கணும், சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி கர்வ் இருக்கிற ஷேப்ஸில் தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில். எதுக்கு இந்த ஆரி ஒர்க்கில் வந்து இந்த ஸ்டிச்சஸ் போடுறோன்னு தெரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டருங்கிறது பார்த்திங்கன்னா பரவி விட்டால் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறது. அதை பேஸ் பண்ணி தாங்க இந்த ஸ்டிச்சஸ், இதை வாட்டர் ஃபில்லிங்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடல் ப்ளவுஸு, இல்லை உங்களுக்கு வந்து நெக்கில், அதாவது சுடிதார் நெக்கு, ப்ரைடல் ப்ளவுஸு, இந்த மாதிரி மேரேஜ்க்கு ஏதாவது ஃபங்க்ஷன் ப்ரைடலாக போடுவோம்ல, அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேப் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துல தான் இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பீட் ஒர்க் வச்சும் நீங்கள் போடலாம், சுகர் பீட்ஸ் வச்சும் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதிகமாக வந்து சில்க் த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஹாட் லைன், அதாவது டபிள்யூ நேராக போட்டால் எப்படி இருக்கும், தலைகீழாக போட்டால் எப்படி இருக்கும், டபிள்யூங்கிறது அதே வந்து ஹார்ட் ஷேப் எப்படி இருக்கும் அதே மாதிரி வளைவாக இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இது வந்து ஹாட்டாக இப்படி போட்டால் ஹார்ட் ஷேப்பு, இப்படி வளைவாக இப்படி போடணும், ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டு தான் வளைவாக போடணும். நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி போடுங்க. இப்போ வாங்கின சில்க் த்ரெட்டில் எப்படி உங்களுக்கு வந்து இது நம்ம பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸ்டிச்சஸ்ஸு, இந்த ஸ்டிச்சஸை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக போகணும். நம்ம இவ்வளோ நாள் பார்த்த ஸ்டிச்சஸ் இல்லாமல் இந்த ஸ்டிச்சஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே பாருங்கள், கிட்ட நம்ம லாக் ஸ்டிச் போடுவோம் தெரியுமா, அதே மாதிரி தாங்க. நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் லாக் ஸ்டிச் போடுவோம். ஆனால் இதை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை. பக்கம் ஒட்டி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வரணும். அந்த கர்வ் ஷேப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்களா, அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி அதாவது லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி லாக் போட்டுக்கிட்டே வரணும். உங்களுக்கு புரியணுங்கிறது நான் இப்படி சொல்கிறேன். இது சின்ன ஸ்டிப்ஸாக போட்டே வரணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வ் ஷேப்ஸு நம்ம டேர்னிங் திரும்பும் போது அந்த மாதிரி வளைவாக இருக்க ஸ்பேஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டால் மட்டும்தான் அங்கே வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த வாட்டர் ஃபில்லிங் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வருது. ஆனால் இந்த வாட்டர் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா வச்சுங்க கர்வ் ஷேப்ஸாக தான் இருக்கணும், ஓகேங்களா? இந்த கோடு மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது. வளைவாக வரணும், ஓகேங்களா? இது வந்து கடைசி வரைக்கும் எங்கேயுமே நாட் போடாமல் போய்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக கடைசியாக தான் நாட் போடணும், ஓகேங்களா? இப்போது இந்த வளைவு பாருங்கள், பாம்பு வளைவு மாதிரி இருக்கா, ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கா, இதுவும் அதே மாதிரி தாங்க. இப்படி தான் போடணும், ஓகேங்களா? இதே மாதிரி ஆனால் கர்வ்ஸ் எல்லாம் வரும்போது அழகாக கர்வ் கொண்டு வரணும். அப்படி தான் அந்த வளைவு அழகாக கொண்டு வந்தால் தான் நமக்கு பார்க்குறக்கும் அழகாக தெரியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில்லிங்னு சொல்கிறோம். இப்போ இதையும் நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இதையும் போட்டு முடிச்சுட்டேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு ஈஸியாக புரியணுன்னு தான் நான் ட்ரா பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஸ்கொயர் ஷேப்லேயும் ஒரு சர்க்கிள் ஷேப்லேயும் எப்படி வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் போடணும் அப்படிங்கிறது, லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு காமிக்கிறேன், ஓகே? இதோட கண்டினியூஸே தான், பார்த்துட்டே வாங்க. இதை பார்த்துட்டு மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்போ தான் இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா அம்பிகான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதே அவங்களுக்கு தெரியலை, ஓகே கிளாஸஸ் போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை. நான் இடையில நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். பட் ஆனால் அவங்க அதை வந்து வாட்ச் பண்ணலை போல். ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து என்னோடய கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களும் ஸ்டிச்சஸ் எல்லாம் அவங்க என் கூடயே, அதாவது என் வீடியோவே பார்த்து அவங்களும் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு எனக்கு வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து எனக்கு வந்து அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. 2-3 டைம் பார்த்திங்கன்னா என் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க இப்போ ரீசெண்டாக. அதில் தான் நானே பார்த்தேன். அப்புறம் கேட்டேன்,
ஆமாங்க, இந்த மாதிரி உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ அவங்களும் என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணி இப்போ குரூப்பில் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இது உங்களுக்காகவே ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து எப்படி வந்து நான் வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங் போடுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்களும் போடணும். இது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது தாங்க ப்ரைடலுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். நான் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறனோ அந்த இடத்துக்கு கடைசியில் வந்து முடியணும். நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். இதுதான் வாட்டர் ஃபில்லிங். இந்த மாதிரி டபிள்யூ தலைகளாக போடுறது, நேராக போடுறது, இந்த மாதிரி போடுறது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்கிளில் சொல்லித்தரேன் பாருங்கள். அதுவும் எப்படி ட்ரா பண்ணணும். உங்களுக்கு வந்து இப்போ நான் சர்க்கிள் மெத்தடில் வச்சு ஒரு ஸ்டிச்சஸும் சொல்லிக் கொடுக்குறேன். இதை பார்த்து முடிச்சுட்டு என் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் போட்டு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. இப்போ பாருங்கள், சர்க்கிளில் உங்களுக்கு ஒரு ரவுண்டாக வளையல் இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி. இப்போ எனக்கு ஜரி த்ரெட் முன்னாடியே இருந்துச்சு, அதனால் அதை வச்சு ஒரு சர்க்கிள் நான் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கிள் மெத்தடில் நான் எப்படி வந்து ட்ரா பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து எந்த இடத்துல, அதாவது இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன்னா சேம் இதே இடத்துல தான் ஃபைனலாக நான் முடிக்கணும். அது வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் போட்டுகிட்டே வாங்க. கவ் ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தண்ணிங்கிறது பரவி இருக்குது, அதனால தான் நம்ம இதை வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வாங்க, நான் ஸ்டிச்சஸ் போடும்போது எப்படி இருக்கணும், ஒரே இடத்துல உட்காந்து தான் நம்ம எல்லா டைரெக்ஷன் போடணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் எப்படி உட்காந்து போடுறீங்களோ சேம் அதே பொசிஷனில் உட்காந்து தான் எல்லா டைரெக்ஷன் பக்கம் இருக்கிற ஸ்டிச்சஸ் எல்லாம் நீங்கள் போடணும். உங்கள் டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணாதீங்க, ஃப்ரேமை அப்பப்போ திருப்பாதீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு டைம் வரும், ஒரு டைம் வராது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்களோ அப்படியே உட்காந்து எல்லா பக்கமும் கையை திருப்பி 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 போடணும். ஆனால் ஃப்ரேமை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஆரி ஒர்க் ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ வாங்க, நான் த்ரெட்டில் வந்து இப்போ இந்த சர்க்கிளில் எப்படி நான் த்ரெட்டில் போடணும்னு உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். நான் எப்படி போட்டிருக்கேனோ சேம் அதே மாதிரி போடுங்க. இது போட்டு பார்க்கும்போது இப்போ இந்த சர்க்கிள் மெத்தட், ஸ்கொயர் மெத்தட் நான் எப்படி போட்டிருக்கனோ அதே மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஷேப்ஸ் இல்லாமல் ஹார்ட் ஷேப்ஸில், இன்னும் ரெக்டாங்குலர் ஷேப்ஸு, இன்னும் வெவ்வேறு மாடல் டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு டைமுக்கு 5-6 டைம் போட்டால் மட்டும்தான் இது நல்லா வரும். இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து நான் சர்க்கிள் டிசைனில் வந்து நான் போட்டு காமிச்சேன்ல ஸ்டிச்சஸ்ஸு, இப்போ அதையே பேஸ் பண்ணி உங்களுக்கு த்ரெட்டில் எப்படி நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டூலிப் நீடில் வந்து 14 mm எடுத்திருக்கேன். இதில் வந்து பாருங்கள், இப்போ த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி குட்டி குட்டியாக போடுவோம், சேம் அதே பேஸ் பண்ணி இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக போடணும். ஏன் இந்த குட்டி குட்டியாக போடுறோன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த வளைவுகள் கவுஸ் சரியா, அந்த வளைவுகள் வந்து அழகாக வரணும். நம்ம பெருசாக போட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அது நீட்டாக கிடைக்காது, கோடு மாதிரி தெரியும். இதே வந்து குட்டி குட்டியாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம்னா இதில் வந்து அழகாக தெரியும், தண்ணி மாதிரியே பரவி இருக்கும். அதனால தான் இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் போட்டு முடிச்சுட்டு என் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடுங்க. இதை பார்க்குற நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். மறக்காமல் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வித் சர்டிஃபிகேட்டோட தான் இந்த கிளாஸ் உங்களுக்காகவே ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. நான் என்னுடைய ஒர்க்கு போக கொஞ்சம் நேரம் நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் 4 பேர்த்துக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் மறக்காமல் இந்த கிளாஸை ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். இது உங்களுக்காகவே ரன் ஆகிட்டு இருந்து ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸஸ். நான் இப்போ போட்டு முடிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க, குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் வந்து குட்டி குட்டி லாக் போடுற மாதிரி போட்டுக்கிட்டே வரணும், அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே கிடையாதுங்க. இதெல்லாம் போட்டு முடிச்சக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃபைனலாக அவுட்டர் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச்சஸ் நீங்கள் எப்படி பண்ணீங்களோ சேம் அதே மெத்தட் வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் ஃபைனலாக போட்டு முடிச்சிடுங்க. இதுக்கு மேலே ஒரு பீட்ஸ், சுகர் பீட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான், இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டாலும் ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக ஒரு நீட் ப்ரெசன்டேஷன் அது வந்து கொடுக்கும். அதுக்கோசரம் தான் இந்த ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் போடணும்னு நான் சொல்கிறது. இதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு போட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணணும், மறக்காமல் இதுக்கு ஒரு டிசைன் கார்ட்டூன்ஸோ ஃப்ளவர்ஸோ எனிவே உங்கள் எந்தாவது டிசைன் எடுத்து எனக்கு பண்ணுங்கள். அதையும் பண்ணி பார்த்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.